ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வேலிட் பேரன்சிஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் ஜாவாவில் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு பிரேசஸாக இருக்கும். அந்த பிரேசஸ் வந்து ப்ராப்பராக என்க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பிரேசஸ் ப்ராப்பராக என்க்ளோஸ் ஆயிருக்கு, அது சுற்றி இருக்க அவுட்டர் பிரேஸும் ப்ராப்பராக என்க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு வேலிட் பேரன்சிஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, அடுத்து ஓப்பனில் இருக்குது. இது ஒரு இன்வாலிட் பேரன்சிஸ். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டே வரதுக்காக கவுண்ட்னு வந்து ஒரு வேரியபிள் வச்சு 0க்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து யூசர் கிட்ட வந்து நான் இன்புட் வாங்க போகிறேன். யூசர் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் தருவாங்க. அதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஜாவாவில் வந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் கிளாஸில் நான் எஸ்சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். அப்படி நான் கால் பண்ணும்போது எனக்கு வந்து யூசர் கிட்ட வந்து இன்புட்டை வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கிடும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாங்கின ஸ்ட்ரிங் இன்புட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட் i = 0, i வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும். அதுக்காக வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். i++. ஸோ i வந்து 0th இண்டெக்ஸ்ல லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகிறதுக்கு i++. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஒரு கேரக்டராக ட்ராவல்ஸ் பண்ணும்போது நான் வந்து பார்க்குற கேரக்டர் வந்து ஓப்பனிங் பிரேஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். க்ளோசிங் பிரேஸாக இருந்துச்சுன்னா கவுண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன ஆகுனா, ஒரு ஓப்பனிங் பார்க்கும்போது கவுண்ட் வந்து 1 ஆகும், அதே க்ளோசிங் பார்க்கும்போது -1 ஆகிட்டு +1 -1 0 ஆகிடும். அப்படி ப்ராப்பராக கடைசியில் வந்து இப்படி +1 -1 நம்ம இந்த மாதிரி காம்பினேஷனில் போயிட்டே இருக்கும்போது கடைசி கவுண்ட் வந்து 0 இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு வேலிடாக எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக ஓப்பனிங்க்கு ஒரு க்ளோசிங் இருக்குது அப்படின்றது வந்து இது தெரிஞ்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு வேலிட் பேரன்சிஸ் நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஃப் a.char@, ஸோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிறது ஓப்பனிங் பிரேஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கவுண்ட்டை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணு, அப்படி இல்லையா கவுண்ட்டை வந்து ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் படி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருக்கா, ஸோ +1 ஆகும். அடுத்து ஒரு ஓப்பனிங் இருக்கா, +1 ஆகும். அடுத்து ஒரு க்ளோசிங் இருக்கா, -1 ஆகும். -1 ஆகும்போது திருப்பி 1 ஆகிடும். இன்னொரு 1 இருக்கா, ஸோ -1 ஆகிடும், 0 ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் இது வந்து வேலிட்னு பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இது எல்லா கேஸுக்கும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி கேஸுக்கு கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் இருக்குது. க்ளோசிங் இருக்கும்போது என்ன ஆகும், கவுண்ட் வந்து இனிஷியலாக 0 இருக்கும். 0 இருக்கும்போது க்ளோசிங்காக இருந்தால் என்ன ஆகும், -1 ஆகிடும். ஸோ கவுண்ட் வந்து இப்போ -1 இருக்கும். -1 இருக்கும்போது ஃபஸ்ட்டே ஓப்பனிங் பார்த்தா ஃபஸ்ட்டு க்ளோசிங் பார்க்கும்போது அது தப்பு இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்போ வந்து கவுண்டோட வேல்யூ நெகட்டிவ்க்கு போகுதோ அப்போ வந்து டேரெக்டாக அந்த ஃபார் லூப்பை நம்ம பிரேக் பண்ணிடலாம். கவுண்டோட வேல்யூ எப்போ நெகட்டிவ் கொஞ்சம் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டே ஒரு க்ளோசிங் பார்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓப்பனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி க்ளோசிங் பார்த்துட்டோம், அப்போ நம்ம இந்த இடத்துல பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பிரேக் பண்ணிட்டோம். கவுண்டோட வேல்யூ இப்போ நெகட்டிவாக இருக்கிறனால தான் நம்ம பிரேக்கே பண்ணோம். அப்போ நெகட்டிவாக இருந்தால் அது கண்டிப்பாக 0க்கு ஈக்குவலாக இருக்காது. அப்போ இது வேலிட்ன்ற கேஸ் ஃபெயில் ஆகிடும், இந்த இன்வாலிட்ன்றது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த கோட் வந்துட்டு எதுக்கு ஒர்க் ஆகும்னா, இந்த மாதிரி ஒரே டைப் ஆஃப் பிரேசஸ் இருக்கு இல்லையா, ஆங்குலர் பிரேசஸ் இந்த மாதிரி மாற்றி கொடுக்காம ஒரே டைப் ஆஃப் பிரேசஸ் கொடுத்தா இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகும். மற்ற டைப்க்குலாம் நீங்கள் வந்து ஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.